இன்னைக்கு ரொம்ப புண்ணியமான ஒரு நாள், எனக்கு மட்டும் இல்லை, என் பரம்பரைக்கு. இந்த நன்னாளில் இந்த ப்ரெஸ் மீட்டை வச்சு இந்த படத்தோட முதல் அறிமுகம் பண்ணுறது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. என்ன நன்னாள்னு யாரும் கேட்க மாட்டேங்க, ஸ்னேகாவோட பிறந்த நாள். அவங்க கேக்கை வெட்டுறதுக்காக அருவாளோட காத்திருக்காங்க, கத்தியோட காத்திருக்காங்க. நான் சீக்கிரம் போய் கேக்கு வெட்டணும், இல்லைன்னா கத்தி வேற எதுக்காக பயன்படும். படத்தை பற்றி சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஏற்கனவே ஸ்க்ரீனில் நான் சொல்லிட்டேன். நிறைய படங்கள் பண்ணுறோம். சில படங்கள் வந்து பண விஷயத்தில் திருப்தி கொடுக்கும், சில படங்கள் வந்து இந்த படத்தில் இருந்தது நமக்கு பெரிய சந்தோஷங்கிற திருப்தியை கொடுக்கும். இது ரெண்டு விதத்துலேயுமே என்னை சந்தோஷப்படுத்தின படம். அந்த ஸ்க்ரீனில் சொன்ன மாதிரி இவங்க எல்லாருக்குமே, இங்கே உட்காந்துருக்கிற பெரிய நடிகர்கள் எல்லாருக்குமே தமிழ் சினிமாவில் ஒரு நிரந்தரமான ஒரு இடம் இருக்குது. இந்த கேரக்டருக்கு இவங்க தான் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அவங்களெல்லாம் அந்த படத்தில் அந்த கேரக்டரில் நடிக்க வச்ச மாதிரி இந்த கேரக்டரை நான் தகுதியானவன் நினச்சி என்னை நம்பி இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மலையாளியாக இருந்தால் கூட இது தமிழ் படம் மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு ஷாட்லேயும் ஒவ்வொரு டைலாக்லேயும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ஷாஹித் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. கேமராமேன் அவரை பற்றியும் சொல்லி ஆகணும். ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் மாதிரி. அவங்க கெமிஸ்ட்ரியெல்லாம் வந்து நீங்கள் ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரி தான் நம்ம நிறையா பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். இந்த கேமராமேன் டைரக்டரோட கெமிஸ்ட்ரி நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக ராதிகா மேடம் சொல்லும்போது இந்த படத்துக்கு நீங்களாம் சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. நல்ல படங்களை எப்போவுமே தலையில் தூக்கி வச்சு சப்போர்ட் பண்ணுறது தான் உங்கள் பழக்கம். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இந்த படத்துக்கு இருக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ.